இந்த மெர்க்குரி எந்த அளவுக்கு இயற்கையை சீர்குலைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் நம்மளுடைய கொடைக்கானல். நம்ம கொடைக்கானல் லேக்கில் இன்றைக்கி இருக்கிற மீன்களில் கூட மெர்க்குரியினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வீட்டை விட்டு எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அப்படி நம்ம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டிவைஸோட பேர் தான் தெர்மோமீட்டர். இந்த தெர்மோமீட்டரில் 3 முக்கியமான டைப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு டைப், நம்ம எல்லோரும் ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது டாக்டர்ஸ் நம்மளுடைய நாக்கு கடையிலையோ இல்லை நம்மளுடைய கை இடுக்குலையோ வைக்கிறதுக்கு நமக்கு கொடுக்குற மெர்க்குரி தெர்மோமீட்டர். செகண்ட் டைப், டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஐ ஹோப் நீங்கள் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸை பார்த்துருப்பீங்க அண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது முக்கியமான டைப் இருக்குது, அதுதான் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். ஸோ இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் எப்படி வேலை செய்யுது, இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டருக்கும் மெர்க்குரி தெர்மோமீட்டருக்கும் ஐஆர் தெர்மோமீட்டருக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் எது ஹையர் அக்யூரசி கொடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பொதுவாக டெம்பரேச்சரை நம்ம ஃபாரன்ஹீட் அல்லது செல்சியஸ் அப்படிங்கிற யூனிட்டில் தான் மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 1686ஆம் ஆண்டு டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற ஒரு மனுஷன் பிறந்தாருங்க. இவர் தான் 1714ஆம் ஆண்டு மெர்க்குரி தெர்மோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கிறார். எல்லா மெட்டீரியலுக்குமே தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது இல்லைனா அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷனுக்கு நம்ம ஈஃபில் டவரை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியுங்க. சம்மர் டைம் வரும்போதெல்லாம் இந்த ஈஃபில் டவர் அதனுடைய ஒரிஜினல் ஹைட்லேருந்து கிட்டத்தட்ட 6 இன்ச் வரைக்கும் ஹைட் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எல்லா மெட்டீரியலுமே அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்ல முடியும். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் மெர்க்குரி அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு, அதாவது பாதரசத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஒரு சின்ன அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்தால் கூட இந்த மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த காரணத்தினால தான் டேனியல் கேப்ரியல் என்ன பண்ணார் அப்படின்னா மெர்க்குரியை தன்னுடைய தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணார். அவர் ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ வேரி ஆகுது, அதனுடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மெர்க்குரியை பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டரோட அடிபாகத்தில் ஒரு சிறிதளவு மெர்க்குரி, அதாவது பாதரசத்தை வச்சுருப்பாங்க. இதை நம்ம நாக்குன்னு அடிப்பக்கத்தில் வைக்கும்போது அல்லது நம்மளுடைய கையின் இடுக்கில் வைக்கும்போது அங்கே ஏற்படுகிற சிறிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இந்த பாதரசத்தை விரிவடைய செய்யும். ஸோ இந்த பாதரசம் எவ்வளவு தூரம் விரிவடையுது அப்படிங்கிறத வச்சு நம்ம மனித உடலினுடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத டாக்டர்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பாதரசம் ரொம்ப ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதாவது இட் இஸ் அ ஹைலி டாக்ஸிக் எலமெண்ட். இது டைரெக்டாக நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கிற சிகப்பு எரிசாராயத்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை ஆல்கஹால் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சாயம் கலந்த மெழுகை இந்த தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் மெர்க்குரி தெர்மோமீட்டர் அப்படிங்கிறதுல இந்த 3 எலமெண்ட்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. 1833ஆம் ஆண்டு மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் தெர்மிஸ்டர் அப்படிங்கிற டிவைஸை கண்டுபிடிக்கிறார். இந்த தெர்மிஸ்டர் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் தெர்மோமீட்டருடைய முக்கியமான ஒரு எலமெண்ட். இந்த தெர்மிஸ்டரை நம்ம ஹீட் சென்சிட்டிவ் ரெசிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தெர்மிஸ்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. டெம்பரேச்சர் எவ்வளோ வேரி ஆகுதோ அதை பொறுத்து இந்த தெர்மிஸ்டருக்கு உள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த தெர்மிஸ்டரை நம்ம ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ஒரு கரண்ட் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வேரி ஆகுதோ அதே அளவுக்கு இந்த தெர்மிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அதுக்கு ஈக்குவலாக இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சேஞ்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து அதை அப்படியே ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டருக்கு மேலே இருக்கிற எல்சிடி டிஸ்பிளேல பார்க்குறோம்.
இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டர் அண்ட் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இந்த ரெண்டுமே ஹியூமன் பாடியோட டைரெக்டாக கான்டாக்டில் வச்சு மட்டும்தான் இதை மெஷர் பண்ண முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் யூஸ் பண்ண அதே தெர்மோமீட்டரை இன்னொருத்தருக்கும் கொடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே நோயை பரப்புகிற ஒரு செயலாக அமைந்துவிடும். அப்படிங்கிறதுனால இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் அப்படிங்கிற டைப் ஆஃப் தெர்மோமீட்டர் தான் இன்றைக்கி அதிக அளவாக எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஐஆர் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது இன்ஃப்ராரெட் ரேஸ், அதாவது அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடுகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குங்க. இந்த இன்ஃப்ராரெட் ரேஸை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பாஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வருகிற அதே ரேஸ் மூலமாக இந்த சென்சார் மெஷர் பண்ணுது. இதன் மூலமாக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது மனுஷ உடம்பினுடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணாமலே நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஐஆர் தெர்மோமீட்டருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். என்ன தான் அட்வான்டேஜ் இருந்தாலும் கூட இதில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம இந்த ஐஆர் தெர்மோமீட்டரை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஃபேக்டரை பொறுத்து அதனுடைய அக்யூரேசி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நம்ம எந்த ஆங்கிளில் இந்த ஐஆர் ரேஸை பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த அக்யூரேசி வேரி ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஐஆர் தெர்மோமீட்டரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இதனுடைய கிளாஸஸை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், இந்த ஐஆர் சென்சாருடைய பகுதியை எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கிறோம், இப்படிங்கிற பல விதமான ஃபேக்டர்ஸ் இதனுடைய அக்யூரேசியை டிசைட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 தெர்மோமீட்டர்ஸை பார்த்துருக்குறோம். மெர்க்குரி தெர்மோமீட்டர், டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அண்ட் இன்ஃப்ராரெட் ரேஸ் தெர்மோமீட்டர்ஸ். இந்த 3 தெர்மோமீட்டரில் எது ரொம்ப ரிலையபிள் அவுட்புட்டை கொடுக்குதுன்னு பார்த்தா அது மெர்க்குரி தெர்மோமீட்டர் தாங்க. இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டருடைய அவுட்புட்டை நம்ம பார்க்குறதுக்கு சில நிமிடங்கள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே இது டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்டுடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத அக்யூரேட்டாக இதனால் மெஷர் பண்ணி சொல்ல முடியும். இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டரை இன்றளவில் அநேக நாடுகளை உபயோகப்படுத்திக்கிறது இல்லை. நம்ம இந்தியாவில் கூட இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ் ஆர் பேண்ட். எதனால் அப்படின்னா, இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸ் நாளடைவில் உடைந்து போச்சு அப்படின்னா, இல்லை இதனுடைய அக்யூரேசி கம்மியாகும்போது இதை வேஸ்ட்டாக போடும்போது இந்த மெர்க்குரி வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஹைலி கண்டாமினேட்டட் ஹசார்டஸ் வேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது எளிதில் காற்றில் ஆவியாகக்கூடியது. அப்படிங்கிறதுனால இதை சுவாசிக்கிற மக்களுக்கு, இல்லைனா அதை நம்ம எந்த இடத்துல புதைச்சி வைக்கிறோமோ அந்த நிலப்பரப்புக்கு பலவிதமான இயற்கை உபாதைகளை இது ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுனால மெர்க்குரியை மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறதை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வராங்க. இந்த மெர்க்குரி எந்த அளவுக்கு இயற்கையை சீர்குலைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் நம்மளுடைய கொடைக்கானல். நம்ம கொடைக்கானல் லேக்கில் இன்றைக்கி இருக்கிற மீன்களில் கூட மெர்க்குரியினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 1983ஆம் ஆண்டு யூஎஸில் இருந்த பான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடைக்கானலில் ஒரு ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் மெர்க்குரி தெர்மோமீட்டரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1986ஆம் ஆண்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இந்த ஃபேக்ட்ரியை கைப்பற்றுச்சு. அதுக்கப்புறம் இருந்து அங்கே மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸை அதிக அளவில் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் கிட்டத்தட்ட 900 கிலோ மெர்க்குரியை யூஸ் பண்ணி 163 மில்லியன் தெர்மோமீட்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும் அனுப்பிட்டு இருந்தாங்க. இவ்வளோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகிற மெர்க்குரி வேஸ்ட்டை மட்டும் இவங்க யூஎஸ்க்கு அனுப்பி வைக்க போகிறாங்க? கண்டிப்பாக இல்லைங்க. அதே கொடைக்கானலில் இவங்க கம்பெனியோட பேக் சைடில் இருக்கிற கொடைக்கானல் காடுகளில் தான் இந்த மெர்க்குரியை டம்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு இந்த கம்பெனியில் வேலை பார்த்த நிறைய பேர் இந்த கம்பெனியில் மெர்க்குரி வேஸ்ட்டெல்லாம் நம்ம காட்டிலேயே டம்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற உண்மையை வெளியே கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஆக்ஷன் எடுத்து இந்த ஃபேக்ட்ரியை மூடி சீல் வச்சாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸை இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த 3 தெர்மோமீட்டரில் மெர்க்குரி தெர்மோமீட்டர் அண்ட் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இந்த 2 தாங்க ஹையர் அக்யூரசி கொடுக்குது. ஆனால் மெர்க்குரி தெர்மோமீட்டர்ஸை நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படிங்கிறதுனால டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் தான் ஹையர் அக்யூரசி கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியும். ஒருவேளை இந்த 3 தெர்மோமீட்டருடைய கம்பேரிசன் டெஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. தேங்க்யூ.